Hi friends, today we are going to see the most confusing topic. இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தானா இல்ல டிஃப்ரெண்ட் மீனிங்கா? இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? இந்த மாதிரி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு வேர்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெண்டு வேர்ட் சொல்ல முடியாது, சேம் வேர்ட் தான். அப்படியே இந்த சைடு வாங்களேன். யூஸ் டு, பி யூஸ் டு. அதாவது இந்த இடத்துல நம்ம வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நம்ம வந்து ஆட் பண்றோம் யூஸ் டு கூட. ஆனா இது ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் கிடையாது. நம்ம பி ஃபார்ம் வேர்ப் வந்து நம்ம யூஸ் டு கூட யூஸ் பண்ணும்போது அதோட மீனிங் வந்து மாறிடும். ஓகேவா? சோ அப்ப என்ன இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா, யூஸ் டு பக்கத்துல இஸ், சோ, வாஸ், சோ, வேரோ அந்த மாதிரி பி ஃபார்ம் வேர்ட் யூஸ் பண்ணும்போது அதோட மீனிங் சேஞ்ச் ஆகிடும். புரியுதா? சோ அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபுல்லா புரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா தமிழ்ல சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூஸ் டு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பீச்சுக்கு போயிருக்கலாம், இதுக்கு முன்னாடி நீங்க பார்க் போயிருக்கலாம். ஆனா இப்ப அது வந்து நடந்துட்டு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து டெய்லி காலையில எழுந்தோடனே எனக்கு வந்து வாக்கிங் போற பழக்கம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது வந்து கிடையாது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்க அதை செஞ்சிருப்பீங்க. ஆனா இப்ப அது அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை நீங்க பண்ணல. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க யூஸ் டு யூஸ் பண்ணணும். இல்ல எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஹேபிட்டா இருக்கு, எனக்கு டெய்லி காலையில எழுந்து சாமி கும்பிடுறது ஒரு ஹேபிட்டா இருக்கு அப்படின்னும் போது நம்ம அந்த இடத்துல பி யூஸ் டு, அதாவது பி ஃபார்ம் வேர்ப் கூட நம்ம யூஸ் டுவை யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் என்ன சொல்லலாம்? நீங்களே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பி யூஸ் டு. ஷி இஸ் யூஸ் டு பிரேயிங் இன் த மார்னிங். அவளுக்கு காலையில எழுந்த உடனே ப்ரே பண்றது, சாமி கும்பிடுறது ஒரு பழக்கமா ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம யூஸ் டுக்கு பக்கத்துல பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதே வந்து எனக்கு முன்னாடிலாம் காலையில எழுந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லும் போது ஐ யூஸ் டு ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். எனக்கு முன்னாடி இருந்தது இப்ப இல்ல அப்படின்னும் போது நானே யூஸ் டு யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நான் சொல்லுவேன். இவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப நம்ம தனித்தனியா சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல இருந்து எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூஸ் டு நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வேர்போட பேஸ் ஃபார்ம் நீங்க வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? வேர்போட பேஸ் ஃபார்ம்னா என்ன? V1. அதாவது தெரியும் உங்க எல்லாருக்கும், பட் இருந்தாலும் நான் இப்ப ஜஸ்ட் ஒரு தடவை சொல்றேன். அதாவது இப்ப ஈட் அப்படின்ற வேர்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பேஸ் ஃபார்ம் ஈட், அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஏட், அண்ட் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஈட்டன். ரைட்டா? சோ இதுல வேர்போட பேஸ் ஃபார்ம் என்னது? ஈட். சோ இந்த மாதிரி வேர்பை தான் நம்ம வந்து எப்பயுமே யூஸ் டு பக்கத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ we have to use the verbs base form. இத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி past habit or past state. முன்னாடி நடந்த ஒரு விஷயம், but now it's not true. இது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஓகேவா? பாஸ்ட் ஹேபிட்டோ இல்ல பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயமோ, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமோ இப்ப அது வந்து உண்மையா இருக்காது. சோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம யூஸ் டு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களா அப்படியே இந்த இடத்துல. சோ வாட் இஸ் தட் எக்ஸாம்பிள் அப்படின்ற தமிழ் சென்டென்ஸை படிங்க பார்ப்போம். நான் சிறு வயதில் கிரிக்கெட் விளையாடுவேன், ஆனா இப்ப என்னால விளையாட முடியல. சின்ன வயசுல இருக்கும்போது டெய்லி நான் வந்து தெருவுல இருக்கிற பசங்க கூட எல்லாம் சேர்ந்து நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன். ஆனா இப்ப நான் வந்து அதை விளையாடிட்டு இல்லை. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? யூஸ் டு அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். நான் அப்படின்னா ஐ. இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் முன்னாடி நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும்? யூஸ்டு டு. சோ ஐ யூஸ்டு டு என்ன பண்ணணும்? இதுல எது வேர்ப்? விளையாடுறது தான் வேர்ப். சோ பிளே அப்படின்றது தான் வேர்ப். நான் சொல்லியிருக்கேன் வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். பிளேயோட பேஸ் ஃபார்ம் பிளே. சோ ஐ யூஸ் டு பிளே என்ன? கிரிக்கெட். ஐ யூஸ் டு பிளே கிரிக்கெட் when, சிறு வயதில் அப்படின்னும் போது when I was young அப்படின்றத நான் எழுதுறேன் இந்த இடத்துல. புரியுதா? I used to play cricket when I was young. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப அப்படியே இந்த சென்டென்ஸ் பாருங்க பாப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் சென்னையில்
வசித்தவள். இப்படின்னா என்ன அர்த்தம்? அவ முன்னாடி சென்னையில வசிச்சிட்டு இருந்தானா, இப்ப கிடையாது. ஓகேவா? அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்? அவள்னா என்னது? she. என்ன வரணும்? used to. she used to. என்னது? வசித்தவள், வாழ்ந்தவள். அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? live. live in where? Chennai. Can you understand the sentence? Okay. She used to live in Chennai. அவ சென்னையில வசிச்சிட்டு இருந்தா, அவ சென்னையில வாழ்ந்துட்டு இருந்தா. பட் இப்ப அவங்க வந்து மேபி பாண்டியில இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், யூஎஸ், வாட் எவர் இட்ஸ். பட் முன்னாடி அவங்க வந்து சென்னையில வசிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற சென்டென்ஸை நம்ம இப்ப சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல யூஸ் டு யூஸ் பண்ணணும். வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது வந்து காமனான சென்டென்சஸ். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். அதாவது when you are using used to in a negative or a question sentence. ஓகேவா? நான் ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல, 2 எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுலயே உங்களுக்கு வந்து மோர் ஓவர் உங்களுக்கு இப்பே புரிஞ்சிருக்கும். கரெக்ட் தானே? புரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே. சோ இப்போ நெகட்டிவ் அப்படி இல்லைன்னா கொஸ்டின், கேள்வி வாக்கியமோ இல்ல நெகட்டிவ் சென்டென்சஸ்லயோ நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க, I didn't used to drink coffee. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு கண்டுபிடிங்க பாப்போம். நெகட்டிவ்னு போது நம்மளுக்கு didn't வந்திருக்கு, அதை விட்டுருங்க. யூஸ் டுல நான் வந்து டி யூஸ் பண்ணாம இருக்கேன், தெரியுதா? இந்த இடத்துலதான் நம்ம வந்து யூஸ்டு டு அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ்ட்ல எழுதியிருக்கோம். ஆனா நெகட்டிவ்ல நம்ம வந்து பேஸ் ஃபார்ம் எடுத்திருக்கோம். யூஸ்னு மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ்க்கோ இல்ல கொஸ்டின் ஃபார்ம்லயோ நம்ம வந்து யூஸ் டு யூஸ் பண்ணும்போது நம்ம அதோட பேஸ் ஃபார்ம் மட்டுமே எடுக்க வேண்டும். புரியுதா? இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் டு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அப்படியே இப்ப கொஸ்டின் பாருங்க, did you used to play volleyball? நீங்க முன்னாடி எல்லாம் வாலிபால் நீங்க விளையாடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம did you used to play volleyball அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? பேஸ் ஃபார்ம் டி வந்து இந்த இடத்துல சேர்க்க கூடாது. ஓகேவா? சோ அப்படியேதான் நம்ம இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? சோ இப்ப அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் கண்டிப்பா வளரும். இந்த மாதிரி சென்டென்ஸ் நான் சொல்லும் போது என் கூட சேர்ந்து சொன்னீங்க அப்படின்னா ஸ்பீக்கிங்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஸ்போக்கன் லெவலை நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகேவா? சோ என் கூடயே சேர்ந்து சொல்லுங்க, I didn't used to drink coffee. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? அப்படியே இது பாருங்க, did you used to play volleyball? இது நான் வந்து ஒரு கொஸ்டினா உங்ககிட்ட நான் கேட்கும் போது did you used to play volleyball? உனக்கு வாலிபால் விளையாடுற பழக்கம் இருந்ததா? இந்த இடத்துல நம்ம அப்படியே சென்டென்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் ஒரு பெரிய சென்டென்ஸா கொடுக்கணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? did you used to play volleyball when you are studying school அப்படின்னு கேட்கலாமா? நீங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது உனக்கு வாலிபால் விளையாடுற பழக்கம் இருந்ததா அப்படின்னும் போது கேட்கும் போது நம்ம எப்படி இதை வந்து சென்டென்ஸ்ல சொல்லலாம்? did you used to play volleyball when you are young or when you are studying 6th standard or when you are studying 10th standard? எப்படி வேணா கேட்கலாம். ஓகேவா? சோ இவ்வளவுதான். நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் வரும்போது நம்ம வந்து எப்பயுமே யூஸ் டுலயே நம்ம வந்து வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். மத்ததுக்கெல்லாம் சிம்பிள், பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் இப்ப நடக்காத பட்சத்துல, பாஸ்ட்லயே அது வந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, எனக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்றத சொல்லும் போது நீங்க யூஸ் டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து பி யூஸ்டுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்து அதுல என்னென்ன டிக்ஸ் இருக்கு அப்படின்றத நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பி யூஸ் டு அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு ஹேபிட், நம்மளுக்கு பழக்கமா இருக்கிற ஒரு ஹேபிட், இப்பயும் அந்த ஹேபிட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் போது நம்ம பி யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஃபெமிலியரா இருக்கும் போது, சோ எனக்கு வந்து செஸ் விளையாடுறதுக்கு நல்லா தெரியும் அப்படின்னும் போது, அதுல நான் வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கேன் அப்படின்னும் போது கூட நான் பி யூஸ் டு நான் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன், I am used to playing cricket. இதே நான் இந்த இடத்துல I am used to playing chess அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, எனக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப தெரியும், நல்லா தெரியும். I am familiar with it. ஃபெமிலியர் அப்படின்னா என்னது? ரொம்ப தெரிஞ்சது. ஓகேவா? ஐ நோ இட் வெரி வெல் அப்படின்ற இந்த ஃபெமிலியர் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்
எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபெமிலியர் அப்படின்ற வேர்டுக்கு அதான் மீனிங். ஓகேவா? சோ அப்போ ஐ எம் யூஸ் டு பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விளையாட்டு அப்படின்னு நான் சொல்றேன். இதோட ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. be used to கூட நம்ம verb கூட அதோட ing ஐ மீன் இன் கண்டினியூஸ் ஃபார்ம் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஓகேவா? யூஸ் டுக்கு நான் என்ன சொன்னேன், வேர்போட பேஸ் ஃபார்ம் சொன்னேன். be used toக்கு verb கூட ing நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? சோ as it is இங்க நான் கொடுத்திருக்கேன் பாருங்க, play அப்படின்றது verb, அது கூட ing நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? I am used to playing cricket, I am used to playing chess. இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி பி ஃபார்ம் அப்படின்றது வந்து இதுதான் am is or was were. நம்மளுக்கு நல்லா தெரியும் present tenseல நம்ம am is or யூஸ் பண்ணுவோம். or வந்து plural subjectsக்கு, am and is am வந்து ஐக்கு யூஸ் பண்ணுவோம், and is வந்து singular subjectsக்கு. ஓகேவா? அதே மாதிரி was or were வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், past tenseக்காக யூஸ் பண்ணுவோம். was வந்து singular subjectsக்கு and were வந்து plural subjectsக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பக்கத்துல நம்ம use to யூஸ் பண்ண போறோம். So these are the be form verbs அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். got used toக்கு நான் கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன் அப்படி அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஓகேவா? ஃபைன். சோ இப்போ நான் உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து இப்ப இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கத்துக்க போறோம். ஓகேவா? எனக்கு சீக்கிரம் எழுந்திருப்பது பழக்கமாகி இருக்கு. காலைல நான் சீக்கிரமா எழுந்திருக்கிறது எனக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது you are familiar அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து இதுக்கு பொருத்தமா இருக்கிறது வந்து habit. It's my habit, it's my daily habit. ஓகேவா? சோ இதை நம்ம இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பாப்போம். எனக்கு அப்படின்னா ஐ என்ன வரப்போகுது, ஐ எம், ஐ வந்தா என்ன எடுத்துக்கணும், இது வந்து ஒரு present தான், சிம்பிள் present. சோ அப்போ ஐ எம் என்ன வரப்போகுது, used to என்னது, எழுந்திருப்பது அப்படின்றது வந்து waking up. ஓகேவா? சோ ஐ எம் used to waking up. எங்க சீக்கிரம் எழுந்திருப்பது அப்படின்றத இந்த நம்ம சென்டென்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ எம் யூஸ் டு வேக்கிங் அப் early in the morning அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஐ எம் யூஸ் டு வேக்கிங் அப் early in the morning. எனக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருப்பது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி. சோ இதுல நான் உங்களுக்கு நல்லா புரியுதா? இதுல ஏதாவது ஒரு பி ஃபார்ம் வேர்ப் நான் இங்க எழுதி இருக்கேன், அது பக்கத்துல யூஸ் டு போட்டிருக்கேன், அண்ட் வேக் அப்படின்ற வேர்ப் கூட நான் ஐஎன்ஜி ஆட் பண்ணிருக்கேன். ரூல்ஸ். ஓகேவா? இதுதானே இதோட ரூல்ஸ். நம்ம கரெக்டா எழுதி இருக்கோமா? ஃபைன். இப்ப அப்படியே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் நீண்ட தூரம் நடப்பதுக்கு பழக்கப்பட்டவன். அவனால ரொம்ப நேரம், ரொம்ப தூரம், லாங் டிஸ்டன்ஸ் அவனால நடக்க முடியும். நீண்ட தூரம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ இதை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? அவன் அப்படின்னா இங்கிலீஷ்ல இ வந்ததுன்னா என்ன நம்ம சொல்ல போறோம், இஸ். சிங்குலர் சப்ஜெக்ட் தானே, அப்ப இஸ் நான் வந்து ஆட் பண்ண போறேன். சோ இ இஸ் யூஸ்டு டு. நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வாக், வாக் கூட நான் வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். சோ வாக்கிங். இ இஸ் யூஸ்டு டு வாக்கிங் என்னது, லாங் டிஸ்டன்சஸ். அவ்வளவுதான், சிம்பிள். He is used to walking long distances. அவன் நீண்ட தூரம் நடப்பதற்கு பழக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் போது சேம் அப்படியே பி ஃபார்ம் verb, used to, walk verb, ing ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு பழகிட்டா. ஓகேவா? அவ வந்து நல்லா கத்துக்கிட்டு இப்ப இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு அவளுக்கு நல்ல பழக்கம் ஆயிடுச்சு. அது வந்து அவளோட ஹாபிட்னு சொல்லலாம். என்ன வந்து இதுக்கு நம்ம என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம்னா ஃபெமிலியர். she has become familiar with talking in English. அவளுக்கு இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம இப்ப யூஸ் டு யூஸ் பண்ணி இந்த வேர்ட், இந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அவள் அப்படின்னா she வந்ததுன்னா என்ன வரணும், is வரும். She is used to talking in English. அவ்வளவுதான். She is used to talking in English அப்படின்னா அவளுக்கு இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. அவ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ரொம்ப பழகிட்டா அப்படின்னு நான் சொல்லும் போது I can use this
word. So she is used to talking in என்ன language? English. Fine. Okay. So இப்ப நான் வந்து சொல்லியிருந்தேன் got used to அப்படின்னா என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அது வந்து ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. at firstனா என்ன? முன்னாடிலாம். ஓகேவா? at firstனா முன்னாடிலாம் I didn't like Chennai traffic. இதுக்கு என்ன மீனிங்? முன்னாடிலாம் எனக்கு சென்னை டிராபிக் வந்து பிடிக்காது. எனக்கு வந்து அந்த டிராபிக்ல போறது, டிராபிக்ல நிக்கிறது, அந்த டிராபிக்கை பார்த்தாலே எனக்கு வந்து முன்னாடிலாம் பயமா இருக்கும். பட் ஐ காட் டு யூஸ் டு இட். சிம்பிளா சொல்லணும்னா அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து காட் யூஸ் டு யூஸ் பண்ணலாம். அதுவே பழகிடும், போக அது பழகிடும் அப்படின்னு சொல்லும்போது காட் யூஸ் டு இட். என்ன நான் அதுக்கு பழக்கப்பட்டவளா மாத்திக்கிறேன். ஓகேவா? காட் யூஸ் டு இட்னா முன்னாடிலாம் எனக்கு அது பிடிக்கல, முன்னாடிலாம் எனக்கு அதை கண்டாலே வெறுப்பா இருந்தது, பட் இப்பெல்லாம் நான் அதுக்கு பழகிட்டேன், அதுவே பழகிடும் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க காட் யூஸ் டு இட் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த சென்டென்ஸ் ஒரு தடவை என் கூட சேர்ந்து படிங்க பாப்போம். at first I didn't like Chennai traffic but I got used to it. ஏன்னா எனக்கு வேற வழி கிடையாது, நான் அங்கதான் இருந்தாகணும், அங்கதான் நான் வேலை செஞ்சாகணும். அப்ப நான் அதுக்கு என்ன நானே பழகிக்கணும், அதுவே பழகிடும், போக பழகிடும் சொல்லுவாங்க தெரியுமா? சோ அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். I got used to it. ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நல்லாவே புரியுற மாதிரி நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கூட எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வரல. ஜஸ்ட் அதுல ஒரு 3 எக்ஸாம்பிள், இதுல 3 எக்ஸாம்பிள் வச்சு சிம்பிளாவே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இப்ப நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, பிராக்டிஸ் செஷன்ஸ்க்கு நான் எதுவும் சென்டென்சஸ் கொடுக்கல, நீங்களே உங்களுக்கு அதாவது 3 சென்டென்ஸ் நீங்க வந்து ஃபார்ம் பண்ண போறீங்க. ஒன்னு யூஸ் டு வச்சு ஒரு சென்டென்ஸ் கமெண்ட் பண்ண போறீங்க. யூஸ் டுனா என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பாஸ்ட்ல நீங்க அதை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பட் இப்ப நீங்க அதை பண்ணல. சோ அந்த மாதிரி சென்டென்சஸ் உங்க லைஃப்ல, உங்களோட லைஃப்ல நீங்க பண்ண ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் வந்து உங்களோட ஏதாவது ஒரு ஹேபிட் இல்ல வாட் யூ ஆர் ஃபெமிலியர் வித், நீங்க எதுல நீங்க வந்து ரொம்ப ஃபெமிலியர் இருப்பீங்க, குக்கிங்ல, பிளேயிங்ல, டான்சிங்ல. சோ அதை வச்சு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்ல. ஐ எம் யூஸ் டு டான்சிங். சோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. இன்னொன்னு, இந்த அதுவே பழகிடுச்சு, அதுவே பழகிடும், முன்னாடிலாம் இது எனக்கு இப்படி இருந்தது பட் இப்ப நான் வந்து அதுக்கு பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி காட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். சோ 3 சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி எனக்கு நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் கத்துக்கணும், இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இஃப் யூ ஆர் அட்டெண்டிங் எனி இன்டர்வியூஸ், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி, ஒரு எம்என்சி கம்பெனி ஒரு வாட் எவர், ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இஃப் யூ ஆர் குட் அட் யோர் கம்யூனிகேஷன், இஃப் யூ ஆர் குட் இன் கம்யூனிகேஷன், டெஃபினெட்லி யூ வில் கெட் ஜாப். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஜாப் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கம்யூனிகேஷன் தான். இஃப் யூ பாஸ் இன் கம்யூனிகேஷன் ஒன்லி, யூ வில் கோ டு தி ஃபர்தர் ப்ராசஸ் ஆஃப் இன்டர்வியூ, ரைட்? ஃபர்தர் ப்ராசஸ் உங்களுக்கு கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்யூனிகேஷன் லெவல் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் அடுத்த ப்ராசஸ். ஏன்னா இப்ப நிறைய வந்து நம்மளுக்கு வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ், யூகே கிளைண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ்ல கிளைண்ட்ஸ்மே இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் உங்களோட கம்யூனிகேஷன் லெவல், உங்களோட இங்கிலீஷ் லெவல் செக் பண்றாங்க. ஸோ அதனால பேசிக்கா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க. இந்த மாதிரி டெய்லி நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நார்மலான சென்டென்சஸ் கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது வந்து உங்களோட கெரியருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ்க்குமே நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ ஆர் வெக்கேட்டிங் டு எனி அதர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் ஆல்சோ, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க பார்த்து கத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும், நெக்ஸ்ட் எந்த டாபிக் பத்தி நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டாபிக் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷனா இல்ல எந்த மாதிரியான டீச்சிங் வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். Bye friends, we'll see you in the next interesting and important video.